அரியலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த மழையால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கலைவாணனிடம் கேட்கலாம். கலைவாணன், எவ்வளவு ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்தது? பாதிப்புகள் என்ன? காயத்ரி, அரியலூர் மாவட்டத்தில் நேற்று பகலும் இரவும் தொடர்ந்து இடைவிடாமல் மழையானது பெய்து வந்தது. நிலையில் அரியலூர் மாவட்டம் திருமானூர் பகுதியில் தொடர்ந்து பெய்த கனமழையால் 250 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. குறிப்பாக கிழக்காவட்டாங்குறிச்சி சுற்று வட்டாரத்தில் கிழக்காவட்டாங்குறிச்சி, குந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவிலான சம்பா பயிர்களும் நீரில் மூழ்கின. முளைத்து 20 நாட்களே மேலே ஆன நிலையில் இளம் பயிர்கள் தெரியாத அளவிற்கு தற்போது அந்த பகுதி ஃபுல்லாவே வெள்ளக்காடாக, வயல்வெளி முழுவதும் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடுகளாக காட்சியளிக்கிறது. மேலும் அப்பகுதியில் உள்ள ஓடை வாய்க்கால், அதாவது கிழக்காவட்டாங்கு குந்தபுரம் கல்லூருக்கும் செல்லும் இடையில் உள்ள தரைப்பாலம் ஒன்று உள்ளது. அந்த தரைப்பாலத்தில் போகும்போது மழைநீர் பல்வேறு பகுதியில் பெய்யக்கூடிய மழைநீர் அடித்து செல்லும். அந்த மழைநீர் அந்த தரைப்பாலத்தில் தேங்கி நிற்பதனால் விளைநிலங்களுக்குள் புகுந்து தற்போது இந்த பகுதியில் உள்ள விவசாய நெற்பயிர்கள் சுமார் 250 ஏக்கர் மழைநீரில் தற்போது மழையில் நீரில் மூழ்கியது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் பெரிதும் கவலையடைந்துள்ளனர். இந்த நீரை தற்போது வெளியேற்றுவதற்காக அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து இப்ப தற்போது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அந்த தண்ணீர் நீரேற்றுவதற்கு வெளியே அனுப்புவதற்கான முயற்சியும் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் செய்வதாகவும் தகவல் உள்ளது. காயத்ரி, நன்றி கலைவாணன் விவரங்களுக்காக.